ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான ஜோதிட பயன்தாள்களையும் ஆன்மீக பயன்தாள்களையும் துலாம் ராசி நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 7வது மாதமான ஜூலை மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த ஜூலை மாதம் ரொம்பவே சாதாரண மாதம் கிடையாது. மற்ற மாதங்கள் போலவும் இந்த மாதங்களும் கிரக ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதத்தில் அப்படி ஒரு முக்கியமான ஆன்மீகமான நாள் வர இருக்கு. அதுதான் ஜூலையுடைய 14ஆம் தேதி. அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆணியுடைய 30ஆம் நாள். கிழமை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசையானது வருது. அதனால் இந்த அமாவாசை ரொம்பவே சிறப்பான செவ்வாய்க்கிழமை வர்றதுனால சூரிய கிரகண அமாவாசை என்று அழைக்கப்படுது. இந்த அமாவாசையில் கிரகங்கள் சேர்றது மாறுறது அதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதன் அடிப்படையில் தான் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசிக்காரங்க இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருந்தாலும் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம், ஆபத்தாக இருந்தால் என்ன மாதிரி ஆபத்து, இது எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதோடு நிறைய பேர் அமாவாசைங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்கு மட்டும்தான் நாளுன்னு நினைக்கிறோம். முன்னோர்களை வழிபாடு செய்கிறத தாண்டி நிறைய ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களும் செய்கிறதுக்கும் உகந்த நாள். அதனால் ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. முதல்ல அமாவாசையுடைய பலன்களை பார்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பரிகாரம் பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பார்த்து பலன் பெறுங்க. அதாவது உங்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆணி அமாவாசையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதோடு கலைஞர்களாக துலாம் ராசிக்காரங்க இருந்தீங்கன்னா உங்கள் கலைஞர்களுக்கு பெயரும் புகழும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூடும். ஸோ பெயரும் புகழும் கூடுற மாதிரி நிறைய மாற்றங்கள் இந்த அமாவாசையில் உங்கள் ராசிக்கு ஏற்படும். உங்கள் ராசிக்கு கிரக ரீதியாக என்னென்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு பரிகாரமும் ஷேர் பண்ணுறேன். துலாம் ராசி நேயர்களே, இனி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற பலன்களை தெரிஞ்சு பலன் பெற முடியும். பிரபவ வருடம் ஆணி மாத அமாவாசையில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அமாவாசை தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குருவோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். உச்சம் பெற்ற குருவோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். அதன் காரணமாக திடீரென மாற்றமும் திடீரென ஏற்றமும் உங்கள் ராசிக்கு வந்து சேரும். அதோடு உடன்பிறப்புகளுக்கான திரும்ப முயற்சி நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக அது கைகூடும். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வெற்றியை கொடுக்குற மாதிரி தான் கிரகங்கள் இந்த அமாவாசையில் அமைகிறது. அதுவும் உள்ளத்தில் என்ன நினைக்கிறீங்களோ அது நினைத்தது உடனடியாக செய்து முடிப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு சக்தி இந்த அமாவாசையில் உங்கள் ராசிக்கு கிடைக்கும். அதுவும் உத்தியோகத்துலலாம் திடீரென மாற்றங்கள் வரலாம். அந்த மாற்றங்களை உடனுக்குடனே நீங்கள் வரும்போது அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் இந்த அமாவாசையில் வெற்றி கிடைக்கணும்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. அதுவும் பதவி மாற்றலாம் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா திருப்தியாகவே அமையும். பொது வாழ்வில் உள்ளவர்கள்லாம் முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைத்திங்கன்னா அந்த பாதை உங்களுக்கு இன்னும் வெகு தூரத்தில் இருக்கிறது கிட்ட சூப்பராக முன்னேற்றம் அடைந்திருவீங்க. இந்த மாதிரி தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நிறைய பாசிட்டிவாகவே குறிப்பிடப்படுது. ஸோ இன்னும் மற்ற கிரகங்களால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். மற்ற கிரகங்களாலும் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத துலாம் ராசி நேயர்கள் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு செவ்வாய் ரிஷபத்துக்கு வர்றதுனால என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். இந்த கிரக மாற்றத்தால் என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆணி அமாவாசை அன்னைக்கு செவ்வாய் ரிஷப ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செல்ல இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய்.
அவர் அஷ்டமஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கும் பொழுது ஆரோக்கிய தொல்லைங்கிறது அதிகரிக்கும். நினைத்த காரியத்தை நினைத்தபடி ஒரு பக்கம் செய்ய இயலாது. பணிபுரியக்கூடிய இடத்துல கூட பதற்றம் உருவாகும். அதுவும் உயர் அதிகாரிகளிடம் உங்களிடம் வேலை பளுவை சுமத்துவார். அதனால் ஏகோ பணியாளர்களோடு கருத்து வேறுபாடு தோன்றலாம். வரன் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், முடிவானாலும் திருமணம் தாமதப்படும். ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கூட்டாளிகளோடு கவனத்தோடு நடந்து கொள்வது நல்லது. செவ்வாய் ரிஷபத்துக்கு வர்றதுனால இந்த மாதிரியான எச்சரிக்கை உங்கள் ராசிக்கு விடுக்கப்பட்டிருக்கு. அதனால் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டியது உங்கள் ராசிக்கு அறிவுறுத்தப்படுது. இந்த கிரக பயிற்சி தொடர்ந்து சுக்கிரன் சிம்மத்துக்கு வரக்கூடிய கிரக பயிற்சி நடக்க இருக்கு. இந்த கிரக பயிற்சினால என்ன பலன்கிறத சொல்கிறேன், வாங்க தெரிஞ்சுக்குவீங்க. மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் ஆணியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்ம ராசிக்கு செல்ல இருக்கிறார். அதாவது கடக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் ஆணி அமாவாசையில் சிம்ம ராசிக்கு செல்கிறார். மகரம்னு சொல்லிட்டேன், மகரத்தில் இல்லை, கடகத்திலிருந்து சுக்கிரன் சிம்ம ராசிக்கு அமாவாசையில் வர இருக்கிறார். ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியாக விளங்குபவர் சுக்கிரன். அவர் லாபஸ்தான வீட்டிற்கு இப்போ வரும்போது திடீர் வரவும் திடீர் செலவும் ஏற்படும். வெளிநாட்டில் வசித்து குடியுரிமைக்காக காத்திருந்த உங்களுக்கு இப்போது இது கிடைக்கும். தாய்நாடு செல்ல முடியாமல் தத்தளித்த உங்களுக்கு அதற்கான வாய்ப்பு சேரும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட முடியும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வழக்குகள் முடிவிற்கு வரும். அதோடு இடமாற்றம், உத்தியோக மாற்றம், இது எல்லாமே எதிர்பார்த்தபடி அமையும். ஸோ சுக்கிரன் சிம்மத்துக்கு வர்றதுனால இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அப்புறம் ஃபைனலாக இந்த அமாவாசையில் சனி வக்ரங்கிற ஒரு பெரிய வக்ரமானது இருக்குது. ஆணியுடைய அமாவாசையில் மீன ராசியில் சனி வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 4, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி வக்ரம் பெறுவது குடும்பத்தில் சில குழப்பங்கள் உருவாக செய்யும். பிள்ளைகளால் கூட பிரச்சனைகள் வரும். குருவின் பார்வை சனியின் மீது பதிகிறதுனால பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. இருப்பினும் ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை தலை தூக்கும். உங்கள் ராசிக்கு 3, 8, 12 ஆகிய இடங்களில் சனியின் பார்வை பதிகிறது. எனவே முன்னேற்ற பாதையில் சில இடையூறுகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை பெறுவீங்க. மெயினாக உங்கள் பிரச்சனைகளை முக்கிய நபர்கள் சிலர் தீர்த்து வைக்க முன் வருவாங்க. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். உத்தியோகத்தில் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் சுய தொழில் தொடங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இக்காலத்தில் சனி பகவானை வழிபாடு செய்வதன் மூலம் நட்பெறன்களை பெற இயலும். அதனால் மறக்காமல் வழிபாடு செய்து பயன் பெறுங்க. இதெல்லாம் தாங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். மெயினாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இந்த அமாவாசை கடைசியில் மகிழ்ச்சியான சம்பவம் நடைபெறும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட்டு முயற்சி பலன் தரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். கலைஞர்களுக்கு புகழ் கூடும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவன சிதறல் ஏற்படும். பெண்களுக்கு வருமானம் திருப்தி தரும். உங்கள் பெயர்லேயே இடம் பூமி வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகும். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ உங்களுக்கு பரிகாரம் சொல்ல போகிறேன். இந்த பரிகாரம் அமாவாசையில் நீங்கள் செய்தீங்கன்னா மெயினாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொட்டது துளங்கும், காரியத்தை ஜெயம் பெற முடியும். ஸோ ஜென்ம பாவமும் நீங்கும். சரி, என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசையில் நீங்கள் பசுமாடு பார்த்து அதுக்கு அகத்திக்கீரையும் எள்ளும் பச்சரிசி வெல்லம் கலந்ததையும் தர வேண்டும். ஸோ இந்த நாளில் இந்த ஒரு விஷயத்தை செய்து வரக்கூடிய பட்சத்தில் ஜென்ம பாவம் நீங்கும். ஒருவேளை நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பசுமாடு கிடைக்கல அப்படின்னா கோவில் குளத்துக்கு போனீங்கன்னா பசுமாடு இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையாவது கொடுத்துட்டு வாங்க. இல்லை அங்கேயே விற்கும், அதை வாங்கி கொடுத்துட்டு வாங்க. இந்த மாதிரி அமாவாசையில் செய்தீங்கன்னா ஜென்ம பாவம் உங்களுக்கு நீங்கும். ஸோ ஜென்ம பாவம் நீங்கள் கரெக்டாக இந்த ஒரு விஷயத்தை செய்துடுங்க. இதை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் செய்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்கள் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பலன்கள் பரிகாரங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும்.
இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.